நான் இப்போ சொல்ல வர விஷயம் சரியா தப்பா அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இதுதான் சரியா வரும்னு மட்டும் எனக்கு தோணுது. அமுதம்மா, நீ எடுத்த எந்த முடிவு தப்பா போயிருக்கு சொல்லு. நீ எது பண்ணாலும் அது சரியாத்தான் இருக்கும். எங்களுக்கும் அது தெரியும்மா. சரி சொல்லுத்தா, நாங்க கட்டுப்படுறோம். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, என்னன்னு சொல்லு. சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும். அக்கா, இவ்ளோ பேரு கேக்குறாங்கல்ல, சொல்லு. பவானி ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. அது சரியாகணும்னு தான் ஜோசியர் அவளுக்கு 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் நடக்கணும், இல்லனா அவ வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் நான் பவானிக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கேத்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தமும் வந்துச்சு. அது நிலைக்கணும்னு நாம எவ்வளவோ போராடணும். ஆனா அது கடைசி நேரத்துல கைகூடாமலே போயிடுச்சு. டேய், அது தெரிஞ்ச விஷயம் தானடா. அதுக்கு என்னப்ப? அந்த சம்பந்தம் போனதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவில்ல, ஆண்டவன் போடுற முடிச்சு. நான் ஒன்னு நினைச்சேன், ஆனா அவன் வேற மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருக்கான். அதான் சரின்னு எனக்கும் படுது. அதான் அவன் போட்ட கணக்குப்படி நான் பவானிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அவங்க நிச்சயமா பவானிக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. இவ்வளவுதானே? நாங்க கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டோம். இந்த நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு ஏன் தயங்குற? சித்தப்பா, இன்னும் நான் முழுசா சொல்லியே முடிக்கல. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு நீங்க யாரும் அதிர்ச்சி ஆகக்கூடாது. நீங்க எல்லாருமே நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கணும். நீ மாப்பிள்ளை யாருன்னு சொன்னாதான் நாங்க எங்க முடிவை சொல்ல முடியும். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என்ன மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா என்ன கை காட்டுற? பவானிக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை நீங்கதான். ஓ, மாம்ஸ் தான் எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையா? அப்ப எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேவா? உங்க அக்கா ஓகே சொல்லிட்டா எனக்கும் ஓகே தான். விளையாடாத. என்னமா சொல்ற நீ? அதானே அமுதா, நீ விளையாடாம உண்மையை சொல்லு. பவானிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யாரு? நான் விளையாடல, நிஜமாதான் சொல்றேன். நீங்க தான் பவானி கழுத்துல தாலி கட்டணும். என்ன விளையாடுறியா? நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு பார்த்தா நீ சீரியஸா பேசுற. நானும் பவானியும் பேசுறத நீ அவ ஏதோ விளையாட்டா பேசினா நானும் பதிலுக்கு விளையாடினேன். அம்புட்டுதான். அதுக்குன்னு எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பேசுறதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். அதானே அக்கா, உனக்கு என்ன மூளை
அதுக்குன்னு அதை உண்மையாக்க பாக்குறியா? ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற நீ? நான் சரியா தான் பேசுறேன். இதான் நான் எடுத்த முடிவு. நீங்க பவானிய கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அமுதா, என்ன பேசுற நீ? உனக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. நான் உன் புருஷன். அது தெரியாம பேசிட்டு இருக்க? நான் எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். ஏன் ஊர் உலகத்துல நடக்காத விஷயத்தையா நான் சொல்றேன்? எத்தனையோ குடும்பங்கள்ல தங்கச்சி புருஷன் செத்ததும் அவள அக்கா புருஷன் கட்டிக்கிறது இல்லையா? ஷோ, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. அக்காவும் தங்கச்சியும் ஒரே புருஷனை கட்டிக்கிட்டு ஒரே குடும்பத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த முடிவையும் நாம எடுக்கிறது இல்ல, சூழ்நிலை தான் எடுக்க வைக்குது. புரிஞ்சுக்கோங்க. நீ 1000 காரணம் சொன்னாலும் இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேன். அவளுக்கு என்ன இப்ப கல்யாணம் ஆகி புருஷன் செத்துட்டானா என்ன? எதுக்கு இப்ப அவசரப்படுற? ஒரு நல்ல இடமா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஏங்க, நான் ஒன்னும் இதை எடுத்தோம் கவுத்தோம்லாம் சொல்லலைங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இதை சொல்றேன். அமுதா, நீயா இப்படி பேசுற? நீயா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். சரி, ஏய், என்ன பேசுற? இங்க பாரு, நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைனா நான் சொல்றத கேளு. என் முடியாது. இந்த விஷயத்துல நீ சொல்ற எதையுமே கேட்க முடியாது. அத்தை, நீங்க தானே சொல்லுவீங்க நான் எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும்னு. அப்ப இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவும் சரியா தானே இருக்கும். அத்தை, இவளை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்களேன். இல்ல இல்லடா, உன் வாழ்க்கையில முதல் தடவையா நீ தப்பான முடிவை எடுத்திருக்க. என் மருமக வாழ்க்கைய இன்னொருத்தி பங்கு போட நான் அனுமதிக்க மாட்டேன். அது உன் தங்கச்சியா இருந்தாலும். அக்கா, நீ எடுத்தது தப்பான டெசிஷன். தயவு செஞ்சு உன்னோட தாட்டை மாத்திக்கோ. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் திரும்ப ஊருக்கே போயிடுவேன். தென் உன் கண்ணிலேயே படமாட்டேன். ஏங்க, அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசுறா. உங்களுக்குமா நான் சொல்றது புரியல? நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், மறுப்பு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணியல. இப்ப ஏன் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறிய? ஓ, நீ இப்படி ஒரு முடிவை மனசுல வச்சுதான் என்கிட்ட சத்தியம் வாங்குனியா? அமுதா, நான் இப்பவும் சொல்றேன், நீ சொன்னா நான் கேட்பேன். இப்ப சாக சொன்னாலும் செத்துருவேன். ஆனா இப்ப நீ எடுத்த இந்த முடிவுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். அப்போ என் முடிவை நீங்க ஏத்துக்க மாட்டிய? இதான் உங்க எல்லாரோட பதிலும், அப்படிதானே?
இப்போ நான் என்னோட முடிவை சொல்லிடுறேன். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண சம்மதம் தெரிவிச்சாதான் நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். இல்லனா வரவே மாட்டேன். ஏய் என்னம்மா? இது என் மேல சத்தியம். அமுதம்மா, அமுதா, அமுதம்மா, சொன்ன கேளுமா. போ, கோச்சிட்டு போ. நீ என்ன அடம் பிடிச்சாலும் நான் சம்மதிக்க போறது இல்ல. அமுதா, ஏன் இவ இப்படி பண்றா? என்னடா இது? ஏன் இப்படி பண்றா? அமுதம்மா, அமுதம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கைய பங்கு பிரிக்கிறது அது உனக்கு தப்பா தெரியல? என் மருமக கண்டிப்பா தப்பா யோசிக்கிறவ இல்ல. அவ எது செஞ்சாலும் சரியா இருக்கும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நம்புறேன். நீ இப்படி ஒரு சிக்கலான முடிவு எடுத்திருக்கேன்னா அந்த முடிவுக்கு பின்னால ஒரு மர்மம் மறைஞ்சு கிடக்குன்னு தான் அர்த்தம். அது என்னன்னு சொல்லுமா. அதுவும் உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்படி ஒரு முடிவை நீ எடுத்திருக்கவே மாட்ட. அப்படி எடுத்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமா இருக்கும். அமுதா, என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த என் தங்கச்சிய என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். என் மருமகளுக்கு பொய் கூட சொல்ல வருது இல்ல? பரவாயில்லையே. அமுதாமா, நீ என் முகத்தை பார்க்காம பேசுறப்பவே நீ எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைன்னா எதையும் மறைக்காம சொல்லு. அமுதா, அமுதா, அமுதாமா, ஏமா அழற? என்னாச்சு? ஏமா இப்படி அழுவுற? என்னன்னு சொல்லுமா. எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு என்ன மாதிரியே ஒரு தங்கச்சி இருக்கான்னு எனக்கு ஏன் தெரியணும்? அவ ஏன் என்ன அம்மாவா நினைச்சு கிட்ட வரணும்? நான் ஏன் அவ மேல பாசம் வைக்கணும்? இதெல்லாம் எதுக்காக? அவ என்னை விட்டு தூரமா போறதுக்காகவா? என்ன சொல்றமா? என்ன நடந்துச்சு? அத்தை, நேத்து எனக்கு ஒரு போன் வந்ததுன்னு அவசரமா கிளம்பி போனேன்ல. எங்க என்ன நினைச்சிய? ஹாஸ்பிட்டலுக்கு. என் தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான் வர சொன்னாங்க. அங்கன போனா அவங்க என் தலையில இடிய இறக்கி விட்டாங்க. பவானிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலையில அடிபட்டிருந்திருக்கு. அதுல அவளுக்கு மூளைக்கு போற நரம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை இவ கவனிக்காம விட்டுருக்கா. அது இப்போ பெருசா வளர்ந்து அவ உசுருக்கே ஆபத்தா வந்து நிக்குது. அவ இன்னும் வெறும் 2 மாசத்துல செத்துருவாளா? அவ சாகிறத பார்க்கவா நான் அவளை திரும்ப பார்க்கணும்? சரி, திரும்ப எதுக்கோ ஜோசியர் ஒரு தடவை பார்க்கலான்னு போனேன். அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதுக்காக தான் ஒரே மாசத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ண சொன்னாகலாம். சில நேரங்கள்ல யமனோட பாச கயித்த கணவனோட மஞ்சள் கயிறு மாத்தோங்கிற ராசி இருக்கான். அதனாலதான் சீக்கிரமாவே அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க. உத்தரவாதம் இல்லாத இவ உசுர
யாருக்கு அத்தை தார வாத்து கொடுக்கறது சொல்லுங்க. எனக்கு வேற வழி தெரியல அத்தை. எப்படியாவது இவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு இவ உசுர காப்பாத்திர மாட்டோமாங்கிற ஒரு சின்ன நப்ப ஆசைதான் அத்தை. அதான் என் தங்கச்சிக்காக என் வாழ்க்கைய நான் பங்கு போட முடிவு பண்ணேன். என் வாழ்க்கையை விட அவ உசுறுதான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. அதான் அவளை என் புருஷனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ண. இது அவர்கிட்ட நேரடியா சொன்னா அவர் கண்டிப்பா ஏத்துப்பாருதான். ஆனா அவ மேல ஒரு சின்ன பரிதாபம் வந்துரும்ல. அத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. முக்கியமா என் தங்கச்சி கிட்ட. ஏன் அமுதா, உனக்குள்ள இவ்வளவு பெரிய சோகத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு நீ யாருக்கிட்டயுமே இத சொல்லாம நீயே உனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருக்க. யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அத்தை? யாருக்கும் நான் கஷ்டம் கொடுக்க விரும்பல. இதை யாருக்கும் தெரியாம சரி பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா முடியல அத்தை. நீங்களே சொல்லுங்க, இந்த நிலைமையில நான் அவளுக்கு எப்படி போய் வெளியே மாப்பிள்ள தேட முடியும்? அது துரோகம் ஆயிராதா? எல்லாத்தையுமே யோசிச்சுதான் அத்தை நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். எனக்கு இதுல நிஜமா எந்த வருத்தமுமே இல்ல. அத்தை, நீங்க தான் அத்தை எனக்கு இதுல ஒரு முடிவு பண்ணணும். எப்படியாவது உங்க மகன் கிட்ட பேசி நீங்க தான் அத்தை சம்மதிக்க வைக்கணும். பவானி எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத்தை, ப்ளீஸ் அத்தை, என் தங்கச்சி பாவம் அத்தை. அவ உசுர காப்பாத்தணும் அத்தை. ப்ளீஸ் அத்தை. என்னடா அமுதா கண்ணு, நீ எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வா, முதல்ல கிளம்பி வா, நான் பேசுறேன். வா வா. வந்துட்டீங்களா? என்ன உன் மருமகளுக்கு நல்ல புத்தி சொல்லி கூட்டு வந்தியா? ஏமா அமுதா, உனக்கே இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது? என்னாச்சு உனக்கு? அவளுக்கு ஒண்ணு ஆகல. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்த அவளை இனிமே பிரியக்கூடாது, கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறா. அதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? ஏக்கா, நீ என்ன கூமுட்டையா? மருமகளை சரி பண்ணி கூட்டி வரேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என்ன உன் மருமகளை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கியா? தங்கச்சிய பிரியக்கூடாதுங்கிறத எந்த தப்பும் கிடையாது. அதுக்காக நான் புருஷனை விட்டு கொடுக்கறேன்னு சொல்றாளே, அதுதான் தப்பு. அமுதா, வேண்டாம் கண்ணு, இது நல்லா இல்ல. இதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா தங்கச்சிங்க யாரும் ஒரே வீட்ல ஒன்னா குடும்பம் நடத்துனது இல்லையா? என்ன பேசுது? ஐயா செந்திலு, அம்மா என்னைக்குமே உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். அமுதாம்மா சொல்றதுதான் சரி, நீ ஒத்துக்க ராசா. ஐயோ, எப்படி பேசுது? அவ எதுவும் காரணம் இல்லாம சொல்லல. என்ன காரணம்? இப்ப நீ சொன்னீங்க, இந்த சப்ப காரணமா? அது இல்லையா? ஆமா, அதுதான் காரணம். அவ தங்கச்சிய பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. சம்மதம் சொல்லியா? அம்மா, நீ வேணா அவ சொன்னதுக்கு சரின்னு அவ பக்கம் சாயலாம். ஆனா இதுக்கு நான் சம்மதம் சொல்லவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் சம்மதிக்க மாட்டேன். அக்கா, வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா உன் பக்கம் சாச்சு எங்களை மாத்தணும்லாம் நினைக்காத. நாங்க யாரும் மாற போறதில்ல. பெட்டா நீ உன் டெசிஷனை மாத்திக்கோ. புத்தி பத்தி சொல்வேன்னு பார்த்தா இப்படி புத்தி கட்டு போய் வந்திருக்கியா? அம்மாடே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லம்மா, நல்லதுக்கு இல்ல.
நானும் பாக்குறேன் சமைக்கிறீங்க. ஆனா சமைச்சு வச்சுட்டு ஏன் இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? எல்லாருக்கும் என்னாச்சு? ஏக்கா முதல்ல சாப்பிடு. என் மருமக அமுதா சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். அவதான் தப்பா ஏதோ யோசிச்சுக்கிட்டு பிடிவாதமா இருக்கான்னா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய நீயே அவ கூட சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்க. இருங்க, நல்லா இருங்க. உங்களுக்காக எங்க வயிற்றெல்லாம் பட்டினி ஓட முடியாது. பவானே, நீ வாத்தா சாப்பிடலாம். அவ எதுக்கு இப்படி பண்றா? எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அப்படி அவளுக்கு என்னதான் சந்தோஷமோ? அவளா உன்னை நினைச்சுக்கிட்டு பிடிக்காத எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு தேவையில்லாம வீம்பு பிடிச்சுக்கிட்டு